ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே 2 லேண்ட் ஈவெண்ட் பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்க போகுது. ஸோ அங்கே ஆடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம டீமும் ரெடியாக இருக்குது. நாங்கள் காஸ்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துடும். ஸோ கேப் வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துருச்சு. நானும் முன்னா போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஏறி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெனியூக்கு போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் அந்த வெனியூ. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனியூக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட பிளேயர்ஸ், தமிழ் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஸ்டோரியில் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ டே 2 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. ஒய்ஃப் பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் மேட்ச் இருக்குது. நம்ம காட் லைக் டீம் ப்ளே பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ சிஎஸ்லேயும் நம்ம தான் சாம்பியன் இருக்கணும், பிஆர்லேயும் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கணும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, பார்ப்போம். ஸ்டேஜ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 2025 வந்து பார்த்தா இதாங்க என்ட்ரன்ஸ். உள்ள வந்துட்டு இருக்கோம். நானும் வந்து பகாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவன் பாய். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது அந்த விஐபி கார்டை மறந்துட்டோம். எங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஊரில் இந்த செக்யூரிட்டி எங்களை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டா. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு எங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட விஐபி கார்டை காமிச்சிட்டு அதை பட்டன் உள்ள போயிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த லேண்ட் ஈவெண்ட் வெனு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போறேன் கைஸ். ஸோ வேற லெவல் எக்ஸைட்டடா இருக்கு. நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌட் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஸ்டேஜ். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். ஆல்ரெடி முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட். இப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு காமிக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோபிடா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். பழைய பிளேயர் என்னடா, ஹாப்பியா? சாம்பியன் நம்ம தானே? நம்ம தான் ப்ரோ, நம்ம தான். அதுக்கு தான் வந்திருக்கேன். இவ்வளோ தூரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால சின்னதாக இருக்குது ட்ரோஃபி. அது சிஎஸ் ப்ரோ. சிஎஸ் வந்து பெருசாக இருக்குது. சிஎஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் கிடையாதான், அப்படியே லைவ்ல தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருங்க. எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 12 மணிக்கு என்ன ரெடியாக தான் லைவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எம்ஐசி லேண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மொத்த செட்டுமே காமிக்கிறோம். வேற லெவலில் இருக்குது. 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. நம்ம டீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. 2 சாம்பியனும் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். சிஎஸ்லேயும் நம்ம தான், பிஆர்லேயும் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நொபிட்டா இருக்கான், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நொபிட்டா எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறான் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். என்னடா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் வேறு ஒருத்தன் அவனை பின்னாடி சொல்கிறேன், யோகி. ஸோ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. நொபிட்டா, மார்க்கோ, எக்கோ, நான்சி நடிக்கிறானுங்க. எல்லாம் சும்மா விளையாடுற மாதிரி, யாரும் விளையாடல. ஸோ நாளைக்கு கேட்குறேன்ல, கப்பு முக்கியம் பிக்கில். ஸோ கைஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இருக்குது. 2மே நம்ம தான் சாம்பியன். ஃபோன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாம் பாயிண்ட் போட்டு எடுத்துன்னு போயிடுறேன். ஒரே ஒரு வாட்டி இங்கிலீஷில் பேசிக்காமிடா, ஒரே ஒரு வாட்டி கைஸ். அவன் நடிக்கிறான், அவன் நடிக்கிறான். என்னடாண்ணா நபிட்டா ஜெயிச்சிடலாம்ல? கான்ஃபிடென்ட் அதனால தான் அவனை வந்து பின்னாடி உட்கார வச்சிட்டோம். நார்மலாக மூஞ்ச மறைச்சிப்போம். ஏடா மார்க்கோ, ஸ்னைப்பரில் போட்டு அடி பின்னி விட்டுற. நாளைக்கு ஒரு 1:30 மேட்சா நீ சொல்கிறா? ஏக்கோ விளையாடுற மாதிரி நடிக்கிற தானே? சரி சொல்லு, என்ன சொல்லணும்? நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்? ஐயோ மண்டையே சொல்லிடுறானு. நைட்டுக்குள்ளே சொல்கிறேன் ப்ரோ. இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடு, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதான் விட மாட்டேறாங்களே ப்ரோ. அது பிடுங்கவே கூடாது ப்ரோ. அந்த வயரை ஐடி கார்டு, ஐடி உங்கள் ஐடியா? அந்த ஐடியா தானே? அந்த 18 சர்வர் போட்டுக்கலாமா? என்கிட்ட அந்த ஐடி கொடுத்துருக்காங்க, பார்த்து பேசணும். என்ன சொல்கிறீங்க? தர மாட்டாங்களே. நானும் தான் ஏமாத்துறீங்களா? இங்கே பாருங்க, இந்த இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா? 2097 ட்ரெஸ்ஸு. இவ்வளோ ட்ரெஸ்ஸோட வந்திருக்கு. கேமில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னமோ ரேர்னு சுற்றுவீங்களா? அதெல்லாம் சும்மா இருக்கீங்க. என்ன ப்ரோ ப்ளீஸ், நீங்கள் பார்க்காத ட்ரெஸ்லாம் இருக்காது. இங்கே பாருங்க, 85 ட்ரெஸ் இருக்குது உங்ககிட்ட. இருக்கா இதில்? 85 ட்ரெஸ் இருக்கா? பிங்க் கலர்லாம் இருக்கா? பிங்க் கலர் ட்ராகன், பிங்க் கலரு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இங்கே இதெல்லாம் என்ன கருமனே தெரில எனக்கு. இதெல்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரலடா. இது வந்திருக்கு, இது பிடிஎஸ். அந்த கீழே எல்லாமே பிடிஎஸ் தான் போல ப்ரோ. அவதார் தான் வரல. இது வரல. கைஸ் ரேர் ஐட்டத்தை காமிச்சிருக்கோம் நாங்கள். இதெல்லாம் வந்துருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது, ஆனால் கன் ஸ்கின் வர்சஸ் தான் போட முடியாது. கஷ்டம்.
லக்னோவில் இருந்தால் எடுக்க நான்சி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் எடுத்து நீ ஆக்ஷன் கம்மி. எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நம்ம இல்லை நீ எவ்வளோ அப்டேட்டாக இருக்கு? அவ்வளோதான் ஜெயிச்சிரும். சிஎஸ்ஓ வேணுதான். சிஎஸ்ஓ நம்ம தான். மீம் வந்துருண்டா இடிச்சல ரத்தத்தை. அப்படிதான் மீம்ல ப்ரோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க ப்ரோ சரிங்களா? தோத்துட்டா மீம் சைடு மட்டும் வந்துராதீங்க. நான் மார்க்கோ இவன் தான் பேசவே மாட்டேறான். நான் இருக்கும்போது தான் பேச மாட்டேறேனா? அது அவங்க கூட என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு ஃபீல் பண்ணுறியா? விஐபி சீட்டில் உட்கார வச்சிடலாம். அந்த இவன் அடிப்பான்ல சும்மன் கில், அவன் ஆளை உட்கார வச்சோன்னா 100 அடிப்பான்ல, அது மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிடலாம். என்னடா சொல்லு, நம்ம இங்கே உட்கார வச்சுக்கலாம். அந்த பஞ்சாயத்து ஆகிடுமா? ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கீழே லேண்டுக்கு போகிறோம். பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வந்துடும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்க வந்துட்டேன். ஸோ நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 கிரியேட் பண்ணி ஒரு அஃபிஷியல் ஈவெண்ட் ப்ளே பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விளையாண்டோம். ஸோ ஆனால் இந்த ஒரு லேண்ட் ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கலை, அவ்வளோதாங்க. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக இருந்துச்சு. 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஸில் இவ்வளோ பெரிய லேண்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் வந்து நம்மளோட பேரையும் வந்து அங்க பதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பசங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இந்த சின்ன வயசுல இருந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்த பசங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்றதும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது அந்த ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆடியன்ஸ் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைச்சது. அன்னைக்கான டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டே இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க தான் சாம்பியன். என் மனசுல பொறுத்த வரைக்கும், உங்க மனசை பொறுத்த வரைக்கும், எல்லாரோட மனசை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சாம்பியன். மார்க்கோ வேற லெவல்ல ப்ளே பண்ணியிருந்தான். சின்ன பையனா இருந்தாலும் அவனோட ஸ்னைப்பர் ஒரு ஷாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரிக்க விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயம் இருந்தது. சோ வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ பிளேயிங் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. மத்த எல்லாரோட பிளேயிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் காரணத்தால அவங்க ஜெயிக்க முடியல. இருந்தாலும் மத்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமை பத்தி என்ன சொல்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்க. God like for the win. Yes, let's go. सब्सक्राइब कर दो गाइस. सब्सक्राइब कर दो, 3 मिलियन भी होने वाला है. यूट्यूब पे भी सब्सक्राइब कर देना और स्पेशल वीडियो के लिए ओनली पेंस मिलते हैं. थैंक यू. How you feel yesterday match you win got like I saw your ace. बहुत अच्छा भाई, गॉड लाइक का मैच भाई. मार्को गॉड भाई, स्नाइपर गॉड, सीएस किंग भाई, वो एक नंबर भाई. रिस्पेक्ट ब्रो. Champion. योगी अन्ना का आइडियल. I am also respect this team. थैंक यू. यस, बाय बाय. ஆல் தி பெஸ்ட். கப் எடுத்து கொடுத்துருங்கடா. ஜெயிச்சே ஆகணும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கப்பை நம்ம தூக்குறோம். சென்னைக்கு ஃப்ளைட்டில் இறங்குறோம், அங்கே ஒரு ட்ரம் செட்டப் பண்ணுறோம். கான்ஃபிடென்ட்டோட விளையாடுங்க. ஜான்டி பாய் बढ़िया. How you feeling? Proud. Who? Your prediction? Top 3 prediction. Easy, Godal. RNDS. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறத பார்த்தோம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட் கொண்டு வர போறோம். பாப்பா தூங்கி ஏஞ்சி முடிச்சிட்டா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். நானும் ரெடி ஆயிட்டேன், பாப்பாவும் ரெடி ஆயிட்டா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து மாட்டி விட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் பேசுவோம், அதை பாருங்க. நான் என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா, ஒய்ஃப், மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ள போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டோர்னமெண்ட் பார்க்க போறோம். அதோட வைப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறீங்க. வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் காமிக்கிறேன் எப்படி இருக்கு இந்த வைப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போறோம். ஸோ வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எடுத்து வந்துட்டோம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. காட் லைக்குக்கும் நான் ஸ்டாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டு இருக்கு. கலகாரி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூரா இருந்து. பட் இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ உள்ள போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐபி சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏ கிளாஸ் சீட். அது முன்னாடி இருக்கிறது பி கிளாஸ் சீட். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி சீட். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செக்யூரிட்டி
செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு காமிச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி சீட்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கு பயங்கரமா இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவும் ஒய்ஃப் அதுக்கப்புறம் மதனிலாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பாக்குறீங்க? மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டேன். கீழே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபே இருந்தது, விஐபி பஃபே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃப் மதனிலாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா யார் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் தாங்கலாண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு வந்து பார்த்தீங்கன்னா வெனியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிஎஸோட கிராண்ட் ஃபைனல் நடக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டர் டெஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். இன்னைக்கு நானும் ஜிடி ப்ரோ ஹாட்ஷாட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் பண்ண போகிறோம். தமிழ் காஸ்டிங் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, கேட்டு வாங்கியிருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் நான் இருக்கேன், மீதி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் காஸ்ட் பண்ணுறாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல இருக்கேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஈவெண்ட். அந்த ஒயிட் கலர் சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி சீட்டு. இங்கே தான் நம்ம பிளேயர்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜி ப்ரோஸ், இங்கே வந்து டோட்டல் கேமிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க ஜாண்டி கேமிங் டீம் அந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேட்ச் நடக்க போகுது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்டிங் பண்ண போகிறேன். 5 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 6வது மேட்ச் வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டிங் எல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தேன். ஸோ யார் சாம்பியன் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஆடியன்ஸ் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய தருணம். அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் வின் பண்ணுற நிலைமையில இருந்தாங்க. அதை பாருங்க, அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. வேற லெவல்ல இருந்துச்சுல, செம்மையா இருந்தது. அவங்க பாருங்க அவ்வளோ செலிப்ரேஷன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை எங்கெங்க கிடைக்கும். சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஆடியன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் லேண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட சந்தோஷத்தை பாருங்க, கீழே இது பண்றாங்க. அவங்களோட பேரண்ட்ஸை பாருங்க, மெயினா இங்க இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அவ்வளோ ப்ரௌடா இருந்துச்சு. இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் ஒரு கேம் நம்ம யாருமே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் அந்த பிளேயர்ஸ் அவங்களோட பையன் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் போட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிட்டு இங்க இருந்து இப்போ போவாங்க பாருங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல கண் கலங்கிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பசங்க வின் பண்ணலாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணதை பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுச்சு. அவங்க பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு கட்டி பிடிக்கிறப்ப ஐயோ இதுக்கு மேல என்னங்க வேணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட தமிழ்நாட்டுக்கு, நம்மளோட டீமுக்கு, நம்மளோட பேருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. இ ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்றதுக்காக ப்ளே பண்ணாம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. அவங்க பாரு ஆடியன்ஸோட சப்போர்ட்டை பாருங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்கு. ஸோ செமையா இருக்கு. நம்ம பசங்க வின் பண்ணனாலும் எல்லாரோட மனசை வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் அவங்களோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பாய்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சாம்பியன் நீங்க தான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் அஜுபாயா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 பிளேயர்ஸ்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இப்போ சாம்பியன் செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீமே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லேண்ட் ஈவெண்ட்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரோஃபியை என் கையில எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பிக்கை. இன்னும் நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்மளோட லேண்ட் ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றது ஆசை. ஸோ பாருங்க வேற லெவல்ல செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டேங்க. இந்த இடத்த சொல்ல போனா, உண்மையை சொல்ல போனா கண் கலங்கிட்டேன். ஸோ நம்மளால முடியலையே, நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியலையே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். டோட்டல் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங் டீம். 2 சாம்பியன் கிளாஷ் கோட்லயும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. பிஆர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரோஃபி அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த வின் பண்ண அந்த சவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 5 பேரும் 4 பேரும் சேர்ந்து வந்து
பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராஃபி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் என்னோட டீம் நானும் என்னோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க வந்து ஒரு லேண்ட் ஈவெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அடுத்த லேண்ட் ஈவெண்ட்டுக்கு பிளேயரா உள்ள வந்துருங்க. அந்த 12 டீம்ல 5 டீம் தமிழ் டீமா இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. கண்டிப்பா அதை நிறைவேற்றிங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஃபி அதெல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. பார்ப்போம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கிளிப் எல்லாம் மியூசிக் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஐபிஎல் மேட்ச்ல தான் நான் அதை பார்த்துருந்தேன். அழகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேட் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து வின் பண்ணிட்டு சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கூட சுத்தி வருவாங்க. அதே மாதிரி இவங்க டோட்டல் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு அவங்களோட ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபீலா இருந்ததுங்க. பயங்கரமா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் சென்னையில நடக்கணும். அந்த சென்னையில நடக்கிற ஈவெண்ட்ல நம்ம டீம் ஜெயிக்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட, நம்மளோட ஃபேன்ஸ் கிட்ட, நம்மளோட பசங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோஃபியை நாங்க எடுத்துட்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டீம்ஸ் வரணும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாம ஒரு டீமோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ட்ரோஃபியை ஒரு நாள் நம்மளோட தமிழ்நாட்டுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுப்பேங்க. India Cup 2025 game. Total Gaming Esports 1. DJ Mageka. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சரியான வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட். ஸோ பாருங்க, அவர் கையில் அஜிபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஃபியை அவரோட முகத்துல பாருங்க, அவ்வளோ புன்னகை. ஒரு குழந்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி எடுத்துட்டு போவா. பின்னாடி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. டெலிட்டு அஜிபாய் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெனியூல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போயிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும் நம்ம சென்னைக்கு வரதுக்காக. அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹோட்டலோட இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த பாப்பாக்காகவே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு கேக், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. கேக் கட் பண்ணுங்க, see you soon அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. அந்த கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். லக்னோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ நானும் ஒய்ஃப் பாப்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இல்லை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பியாச்சு. ஐ சொல்லுங்க, ஐ சொல்லுங்க, சிரிக்கிறா. ஸோ இதாக தூங்கி ஏஞ்சிருக்கா. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி நாங்கள் அங்கே போக போகிறோம். எப்படி இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு? ஜாலியாக இருந்துச்சு, புதுசாக இருந்தது. நிறைய பேர் பார்த்தோம். யூடியூப்பில் மட்டும் பார்த்துட்டு இருந்த நிறைய பேரை நேரில் பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப நல்லா பேசினாங்க. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். எல்லாரையுமே வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனால் பக்கே நல்லா பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வ்ளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த ஒரு லேண்ட் ஈவெண்ட்டுக்கு வரப்போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் சென்னைக்கு போக போகிறோம். ஸோ லக்னோவுக்கு இதில் இருந்து சென்னைக்கு போக போகிறோம் கைஸ். எப்படிலாம் சமாளிக்கிறோம் அதே போலாமா? லக்னோ ஏர்போர்ட் வந்தாச்சு. இந்த ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் போகிற வழியிலெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பூ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உடனே அழகே என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரா இவன் இன்ஃப்ளூயன்சரான்னு தெரியல. நான் வந்து குச்சிச்சு பாவ் அதுவும் கொடுங்க. அவர் வந்து இப்போ வந்து டேடி கூட உங்கள் பிவிஎஸ் வந்து எப்படி குடும்பமாக இருக்காரு பாருங்க. பாருங்க எப்படி இருந்த பிவிஎஸ், கழுத்தில் ஒரு பேகு, தோளில் ஒரு பேகு, 2 பேக் செக்கில் எல்லாம் அவர் தான் தள்ளிட்டு வர்றாரு. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்து பாப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து சூப்பரா இருக்கு. போட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நான்சி நோபிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா செமையா ஃபன் பண்ணிட்டு நிறைய கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தள்ளுங்க, வரக்கூடிய நம்ம தான் சாம்பியன் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அவனு ஓகே ப்ரோ அப்படின்னு வந்து தலையெல்லாம் ஆடிட்டு அது ரெடி ஆயிட்டானுங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லக்னோல இருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். பாப்பா பாருங்க நோபிட்டாலாம் ரெடியா இருக்கான். ஸோ பாப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எல்லா பெரிய ஈவெண்ட் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்குன்னு இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் எப்படி போகுமோ
பாப்பா எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாளோ, ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டு வரோம் ரொம்ப நாள் கழிச்சு 4 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே இருந்தோம். பட் ஆனால் நல்லா போச்சு. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய vlogs நிறைய வந்து லேண்ட் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 5000 லைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க guys.